ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 2020 எல்லா முக்கியமான டாபிக், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மாதிரி எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சு. இந்த எபிசோடில் நம்ம அக்டோபர் மந்த்துடைய டாப்பிக்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான முதல் கொஷின், நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ரீசென்ட்லி சாங்ஷன்டு ஃபண்ட் ஃபார் ரெட் சாண்டர்ஸ் கன்சர்வேஷன் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? சிவப்பு சந்தன மரம் பாதுகாப்பிற்காக தேசிய உயிரி பல்வகை ஆணையம் சமீபத்தில் எந்த இந்திய மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கியது அப்படிங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, இதில் எந்த ஸ்டேட்டுக்கு ரெட் சாண்டர்ஸ் செந்தன மரம் இதை பாதுகாக்கிறதுக்காக நம்முடைய நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஃபண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்துக்கு தான் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ரீசெண்டாக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு, அஸ் பர் த IUCN ரெட் லிஸ்ட் வாட் இஸ் த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெட் சாண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் சாண்டர்ஸை பொறுத்தவரை IUCN கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ IUCN ஒவ்வொரு முக்கியமான விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் இந்த ரெட் சாண்டர்ஸோடைய IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா என்டேஞ்சர் அப்படிங்கிறதான் சரியான விடை. ஓகேங்களா? என்டேஞ்சர் அப்படின்னா ரொம்ப இதாக இல்லை, ஸோ ரொம்ப அழியக்கூடிய தரவா இல்லை, ஓரளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் அப்படின்னா ரொம்ப இது. ஸோ இதில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது, ரொம்ப ஆபத்தான நிலைமை இருக்குன்னு அர்த்தம். என்டேஞ்சர் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுக்கு அடுத்து வல்னரபிள் அப்படிங்கிறது பரவாயில்ல. ஸோ நியர்லி த்ரெட்டன் அப்படின்னா கொஞ்சமாக தான் பாதிப்பு இருக்குது. ஸோ அதில் ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நியர்லி த்ரெட்டன், அதுக்கப்புறம் வல்னரபிள், அடுத்து என்டேஞ்சர், அதுக்கப்புறம் தான் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். இந்த கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் இருந்துச்சுன்னா அந்த உயிரினம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளையோ 15 ஆண்டுகளையோ அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்து, இந்தியா வில் ஹோஸ்ட் த வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் விச் சிட்டி? வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு. வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு 2026ஆம் ஆண்டு எங்கே நடக்க போகுது? மும்பை, கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம். மும்பை, கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம், இதில் எந்த இடத்துல வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடக்க போகுது? இந்த கடல் உணவுகள் பற்றின ஒரு மாநாடு தான் வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ். இதை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸும் இன்னும் இந்த ஃபிஷரி சம்மந்தமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. இந்த மாநாடு முதல் முறையாக இங்கே தான் நடக்க போகுது. எங்கே அப்படின்னா சென்னையில். ஓகேங்களா? 2026 இந்த வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026ஆம் ஆண்டுக்கான வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு எங்கே நடக்க போகுது? சென்னையில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது. அடுத்து, பத்துக்கம்மா ஃபெஸ்டிவல் which set 2 Guinness World Record in 2025 is celebrated in which state? 2025ஆம் ஆண்டில் 2 கின்னஸ் உலக சாதனை படைத்த பத்துக்கம்மா விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ பத்துக்கம்மா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விழா. இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரிய பூ மாதிரி டெக்கரேட் பண்ண ஒரு தேர் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அதான் பத்துக்கம்மா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் இப்போது ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த பத்துக்கம்மா ஃபெஸ்டிவலுக்கு 2 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பத்துக்கம்மா அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டுடைய ஃபெஸ்டிவல் அப்படின்னா இது தெலுங்கானா இருக்கு இல்லையா? ஸோ தெலுங்கானாவுடைய ஸ்டேட் ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா பத்துக்கம்மா அப்படிங்கிறது தெலுங்கானாவுடைய ஸ்டேட் ஃபெஸ்டிவல். அடுத்து, விச் ஸ்டேட் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் comprehensive cancer care policy to ensure quality treatment access for all cancer patients? எல்லா புற்றுநோய் நோயாளிகளுக்கும் தரமான சிகிச்சை அணுகலை உறுதி செய்ய விரிவான புற்றுநோய் பராமரிப்பு கொள்கையை சமீபத்தில் எந்த மாநிலம் அங்கீகரித்தது? புற்றுநோய்க்கான ஒரு கொள்கை. ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் என்ன பண்ணாங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் பாலிசி. ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இது மூலிமா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே யாரெல்லாம் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் பாலிசியை எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவிலே முதல்ல இந்த மாநிலம் தான் கொண்டு வந்திருக்காங்க. யார்? மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ்
கேன்சர் கேர் பாலிசி. ஓகேங்களா? ஸோ விரிவான புற்றுநோய் பராமரிப்பு கொள்கையை மகாராஷ்டிரா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் பூட்டான் அக்ரி டு டெவலப் 2 கிராஸ் பார்டர் ரயில்வே ப்ராஜெக்ட் கனெக்டிங் விச் பேர் ஆஃப் லொகேஷன். இந்தியா மற்றும் பூட்டான் இரு எல்லைகளை கடக்கும் ரயில்வே திட்டங்களை உருவாக்க ஒப்பந்தம் செய்தது எந்த இடங்களை இணைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பூட்டானும் இந்தியாவும் சேர்ந்து பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 2 ரயில்வே லைன் போடுறதுக்காக 2 ட்ரெயின் புதுசாக விடுறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அது எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கோக்ராஜ் கெல்பு பண்டர்கட் சாம்செட், பி சிலிகுர் திம்பு ஜல்பாய்குரி பரோ, ஆப்ஷன் சி கவுஹாத்தி பிளியோன்ஸ்விங் மால்டா ட்ரோங்ஸா. இதில் எந்த 2 இடம், ஒன்று வந்து பூட்டான், இன்னொன்று வந்து இந்தியா. இந்த மாதிரி 2 புதிய ட்ராக் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து புதிய ரயில் விடுறதுக்காக ட்ராக் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எங்கேருந்து எங்கே வர அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோக்ரஜார். ஸோ கோக்ரஜார் அப்படிங்கிற ஒரு இடம், கோக்ரஜார் அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து கெலப்பு அப்படிங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் ட்ரெயின். ஸோ கோக்ரஜார் அப்படிங்கிற இடத்துலேருந்து கெலப்பு அப்படிங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து போட போகிறாங்க. இரண்டாவது எங்கே அப்படின்னா பனர்கட். ஸோ இரண்டாவது பனர்கட் அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து சாம்சே. ஸோ ஃபஸ்ட் எங்கே, ஃபஸ்ட்டு கோக்ரஜார் கெலப்பு அப்படிங்கிற இந்த இடம். இரண்டாவது இடம் என்ன அப்படின்னா பனர்கட் சாம்சே அப்படிங்கிற இந்த 2 இடத்துக்கும் ரயில்வேக்கான ட்ராக் வந்து போட போகிறாங்க. போட்டு ஃபியூச்சரில் இந்தியா பூட்டானும் இணைக்கிற மாதிரி ரயில் ட்ராக் வந்து ரயில் லைன் வந்து விட போகிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து இந்தியா EFTA யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் விச் டேட். இந்தியாவும் EFTA வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு, இந்தியா மற்றும் EFTA வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு எந்த நாளில் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவும் இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் யூனியன் போட்ட அக்ரிமெண்ட் எந்த தேதியில் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எந்த தேதியில் நடைமுறைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் 1, 2025. அப்போ அக்டோபர் 1, 2025 இந்த இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வருது. அடுத்து வாட் இஸ் த ரிவைஸ்டு டியர்னஸ் அலோன்ஸ் அண்ட் டியர்னஸ் ரிலீஃப் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் பென்ஷனர் எஃபெக்டிவ்லி ஃப்ரம் ஜூலை 1, 2025. நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பேசிக் பே அப்படின்னு ஒன்று இருக்கும். அதோட என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்து DA அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3%, 4% DA கொடுப்பாங்க. இப்போது கரண்ட்டில் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மற்றும் பென்ஷனர்ஸ்க்கான DAவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ DAவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் DA அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அந்த இது கொண்டு வரதுக்கு முன்னாடி 55% இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு, 55% DA இருந்துச்சு. இந்த 55% எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 58%, 55% இருந்ததை 58% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 58. இப்போ 55 58. இதை பார்த்து நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் DAவை 58% இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது எப்போ நடைமுறைக்கு வரப்போது, ஜூலை 1. இது அக்டோபர் தான் இந்த திட்டம் வந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு 3 மாதத்துக்கு அரியரும் கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் டிஸ்ட்ரிக்ட் பிகேம் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவில் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எது? இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் எது? குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எந்த மாவட்டம்? பலோட், ராய்ப்பூர், பிலாஸ்பூர், துர்க். ஸோ ரீசெண்டாக இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2 வருஷமாக சைல்டு மேரேஜுக்கான எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. குழந்தை திருமணம் பண்ணதுக்கான எந்த கம்ப்ளைண்ட்டுமே இந்த இடத்துல வந்து வரல. ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பலோட். என்னது, பலோட் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மேரிடைம் சிமுலேஷன் சென்டர் வாஸ் இனாகிரேட்டட் அட் AMET நாலேஜ் பார்க் இன் விச் சிட்டி. இந்தியாவின்
முதல் கடல்சார் சிமுலேஷன் மையம் AMET அறிவியல் பூங்காவில் எந்த நகரில் திறக்கப்பட்டது? இந்த சிமுலேஷன் சென்டர் அப்படிங்கிறது இப்போ இந்த மெரைனுக்கு கப்பல் ஓட்டுறதுக்கெலாம் ஆனால் பயிற்சியெலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கப்பல் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறத டேரெக்டாக போயிட்டு ஆழ்கடலில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு லேப் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த லேபில் நம்ம இந்த நம்ம இந்த மால்லலாம் போனோம்னா கார் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க கப்பல் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க நார்மலாக ஒரு லேபில் தான் உட்காந்து ஓட்டுவாங்க. பட் அவங்க ஓட்டும் போது நடுக்கடலில் இருந்தால் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய AMET அறிவியல் பூங்கா. எங்கே? AMET அறிவியல் பூங்கா. AMET அறிவியல் பூங்கால தான் இந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் த மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர் இன் பல்சஸ் இன் 2025 with a target to cover how many hectares under pulse cultivation by 2030-31. 2025 மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பருப்பு சுயாதீன திட்டத்தின் 2030-31க்குள் பருப்பு வயல்களில் எத்தனை ஹெக்டார் பரப்பாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மத்திய அரசாங்கம் ரீசெண்டாக மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர் பல்சஸ், இந்தியாவில் இந்த பருப்பு வயல் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மிஷன் ஆத்ம நிர்பர் ஃபார் பல்சஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் புதுசாக எவ்வளோ ஏக்கர் ஆஃப் லேண்டை பல்ஸ் கல்டிவேஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கேள்வி. எவ்வளோ அப்படின்னா 370 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டை பல்ஸ் கல்டிவேஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர். அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் Virendra Vats took charge as a Director General of which organization in 2025? 2025 ஒரு முக்கியமான அமைப்புடைய தலைவரா லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வட்ஸ். யாரு? லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வட்ஸ் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு முக்கியமான அமைப்புடைய டைரக்டர் ஜெனரலாக ஜாயின்டாக இருந்தார். என்ன அமைப்பு அப்படின்னா NCC, நேஷ்னல் கேரட் கிராப். NCC இருக்கு இல்லையா, NCCயோடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க? லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வட்ஸ் அப்படிங்கிற இவரை நியமிச்சிருக்காங்க. அடுத்து சென்னைஸ் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இனாகுரேட்டட் இன் 2025 இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஏரியா? சென்னையில் தொடங்கிய மிக நீளமான பரப்பான மேம்பாலம் எந்த பகுதியில் உள்ளது? ஸோ சென்னையுடைய மிக நீளமான மேம்பாலம் எந்த பகுதியில் உள்ளது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் A டி நகர், ஆப்ஷன் B மயிலாப்பூர், ஆப்ஷன் C அடையார், ஆப்ஷன் D அண்ணா நகர். இதில் எந்த பகுதியில் சென்னையுடைய மிக நீளமான மேம்பாலம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் A டி நகர். ஸோ டி நகரில் தான் சென்னையுடைய மிக நீளமான மேம்பாலம் நடந்திருக்கு. இதோடைய கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நீளம். அதே மாதிரி இதுக்கு யாரோடைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா DMKவுடைய முன்னாள் MLA ஜே அன்பழகன் அவர்களுடைய பேர். ஜே அன்பழகன் அப்படிங்கிற இவருடைய பேரை தான் இந்தியாவுடைய ஒரு மிக நீளமான ஃப்ளைஓவருக்கு ஜே அன்பழகன் அப்படிங்கிற இவருடைய பேரை தான் வச்சுருக்காங்க. அடுத்து வேர் வாஸ் த அமேசான் ஃபேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் லான்ச்டு டு ஸ்டடி ரெயின் ஃபாரஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு ஃபியூச்சர் CO2 லெவல்ஸ்? எதிர்கால CO2 நிலைகளுக்கு மழைக்காடு எப்படி பிரதிபலிக்கும் என்பதை ஆய்வு செய்ய அமேசான் ஃபேஸ் பரிசோதனை எங்கு தொடங்கப்பட்டது? அமேசான் ஃபேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பரிசோதனை எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்காக இந்த பரிசோதனை கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அமேசானுடைய காடுகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதனால் அந்த CO2 லெவல் சேஞ்ச்னால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதாகுது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்காக அமேசான் ஃபேஸ் 2 அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது எங்கே அப்படின்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய மனோஸ் அப்படிங்கிற இடம். இது அமேசானுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து அமேசான் ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. அடுத்து ஹூ சைன்ட் த SJ-100 ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் MOU வித் HAL? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்டுடன் சேர்ந்து SJ-100 விமான உற்பத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது யாருன்னு கேட்குறாங்க. SJ-100 ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், SJ-100 அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்து போகக்கூடிய SJ-100 அப்படிங்கிறது ஒரு 100 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் தான் SJ-100 அப்படிங்கிற பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட். இதை இப்போது இந்தியாவில்
HAL வந்து தயாரிக்க போகிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது வந்து யார் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன். யார் கூட? யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி கூட தான் இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஹூ வாஸ் ரீஎலெக்டட் as the president of Ivory Coast? 2025 ஐவரி கோஸ்டின் ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ லோர்னட் கெபோ, சிமன் காபோ, ஜூன் ஜூயிஸ் ப்ளோன். ஆப்ஷன் டி அல்சேன் ஒவாத்தாரோ. ஸோ இதில் யார்? ஐவரி கோஸ்ட். ஸோ ஐவரி கோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு. இந்த ஐவரி கோஸ்டோடைய பிரசிடெண்ட்டாக யார் எலெக்ட் ஆயிருக்கானா ஆப்ஷன் டி அலசானே உவத்தாரோ அப்படிங்கிற இவர் தான் ஐவரி கோஸ்ட் அப்படிங்கிற நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்காரு. அடுத்து விச் ஸ்ரீலங்கன் ஆத்தர் வான் த 2025 உர்சுலா கே லீகுயின் பிரைஸ்? உர்சுலா கே லீகுயின் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸை வாங்கின ஸ்ரீலங்காவுடைய ஆத்தர் யார்? ஆப்ஷன் ஏ மிச்சல் ஓன்ரஜித், ஆப்ஷன் பி வஜ்ரா சந்திரசேகர், ஆப்ஷன் சி ரோமேஷ் குணசேகரா, ஆப்ஷன் டி ஷியாம செல்லோதுரை. ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உர்சுலா கே லீகுயின் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. இது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வஜ்ரா சந்திரசேகரா. யார்? வஜ்ரா சந்திரசேகரா அப்படிங்கிற இவருக்கு தான் உர்சுலா கே லீகுயின் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பரிசு வழங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அடுத்து ஹூ வாஸ் கிரவுண்ட் இன் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025? 2025 மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ ஹர்னாஸ் சந்து, மணிகா விஸ்வகர்மா, சுஷ்மிதா சென், லாரா தத்தா. இதில் யாருக்கு மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் என்ன பட்டம்? மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மணிகா விஸ்வகர்மா. யார்? மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிற இவங்களுக்கு தான் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து அக்கார்டிங் டு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025 விச் கண்ட்ரி ரேங்க்ஸ் 4th in military strength? ஸோ குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025 படி எந்த நாடு 4வது இடத்தில் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உலகத்துடைய டாப் ஆர்மிஸ் யார் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸு. ஸோ இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ, 2வது ரஷ்யா, 3வது சைனா, ஸோ 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கும். இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி எது அப்படிங்கிறத குறிக்கிறதா இந்த ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ இதில் இந்தியா எத்தனை நடந்துருக்காங்க? இதில் இந்தியா வந்து 4வது இடம், 4th பிளேஸில் யார் இருக்கா? ஸோ இதில் 4th பிளேஸில் இந்தியா இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் த செகண்ட் cloud seeding trial for pollution control in October 2025. அக்டோபர் 2025 இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். க்ளவுட் சீடிங் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு சில கெமிக்கலை தூவுனா ஆர்டிஃபிஷியலாக க்ளவுட் ஃபார்ம் ஆகி ரெயின் வந்து வரும். இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரெயின் இல்லைனா க்ளவுட் சீடிங் சொல்லுவாங்க. இப்போது 2வது முறையாக ஒரு இந்தியாவுடைய ஒரு இடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசமோ அந்த க்ளவுட் சீடிங்கை பண்ணியிருக்காங்க. அது யார்? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, சி பெங்களூர், டி கொல்கட்டா. ஸோ இதில் யார் இந்த க்ளவுட் சீடிங்கை? ஸோ க்ளவுட் சீடிங் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏ மும்பை. ஸோ மும்பை ஐஐடி கான்பூர் இருக்கு இல்லையா, ஐஐடி கான்பூரோட சேர்ந்து மும்பை தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய 2வது முறையாக க்ளவுட் சீடிங். 2வது முறையாக ஆல்ரெடி முதல் தடவை பண்ணாங்க. இப்போ 2வது முறையாக க்ளவுட் சீடிங் யார் பண்ணியிருக்கா? டெல்லி தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது பண்ணதே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 2வது முறையாக டெல்லி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹூ வாஸ் செலக்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் IUCN Species Survival Commission? IUCN Species Survival Commission became the first Asian in 75 years. IUCN Species Survival Commission அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புடைய தலைவராக ஏஷியாவிலிருந்து முதல் நபராக ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் யார்? ஆப்ஷன் ஏ விவேக் மேனன், ஆப்ஷன் பி ரமேஷ் கோபால், ஆப்ஷன் சி வால்மீகி தாப்பர், ஆப்ஷன் டி MK ரஞ்சித் சிங்.
ஸோ இதில் யார் வந்து சரியான விடை அப்படின்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விவேக் மேனன். யார்? விவேக் மேனன் அப்படிங்கிற இவர் தான் ஐயூசியினுடைய ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன் ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுவரை ஏசியாவிலேருந்து யாருமே போனது கிடையாது. ஏசியாவிலிருந்தும் சரி இந்தியாவிலிருந்தும் சரி யார் தான் முதல்ல போகிறார்? விவேக் மேனன் தான் முதல்ல போகிறார். இப்போ ரீசெண்டாக ஐயூசியினுடைய ஒரு மாநாடு அபுதாபியில் ஐயூசியோட மாநாடு இருந்துச்சு. அந்த மாநாடு தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வாட் இஸ் த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்த்ரா மார்க் 2 மிசைல்? ஸோ ஆஸ்த்ரா மார்க் 2 அப்படிங்கிற இது வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மிசைல். இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மிசைலோடைய லென்த் இந்த மிசைலோடைய அந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்த்ரா மார்க் 2 மிசைல் டெவலப்டு பை டிஆர்டிஓ உருவாக்கிய ஆஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணையின் விரிவடைந்த தூரம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 100, 150, 200, 250. இதுவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டில் இந்த ஆஸ்த்ராவோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 100 மீட்டர். இப்போ கரண்ட்டில் இந்த ஆஸ்த்ரா அப்படிங்கிற இதோடைய நீளம் எவ்வளோ இருக்குது? 100 மீட்டர் அப்படிங்கிறது தான் கரண்ட்டில் உள்ளது. இதை இப்போ எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இந்த ஆஸ்த்ரா அப்படிங்கிற மிசைல் வந்து 100 மீட்டருக்கு தூரத்தில் 100 கிலோமீட்டர் தூரத்தில் கூடிய இலக்கை தான் தாக்கும். இப்போது அதை 200 கிலோமீட்டராக நம்மளுடைய டிஆர்டிஓ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. விச் இந்தியன் ஸ்டேட் பிகேம் த ஃபர்ஸ்ட் டு ஹெல்மெட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அனௌன்ஸ்டு ஆன் November 1, 2025? 2025 நவம்பர் 1 அன்று மிக குறைந்த வறுமையை நீக்கிய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ November 1ஆம் தேதியிலேருந்து ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா வறுமையிலும் ரொம்ப கொடிய மல்டி டைமென்ஷன் சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ஒரு மாநிலம் 2025 November 1ஆம் தேதியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாநிலம் எது? தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை முதல்ல ரிமூவ் பண்ண நகரம் எது அப்படின்னா கேரளா. ஸோ November 1 2025 கேரளாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இல்லை. இதுக்கு முன்னாடி நித்தியோட ரிப்போர்ட்டில் கேரளாவில் மொத்தம் 0.43% எவ்வளோ 0.43% பீப்புள் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் November 1ஆம் தேதியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா என்ன பண்ணுறாங்க? பாவர்ட்டியை ரிமூவ் வந்து பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து வாட் சிஸ்டம் டிட் சவுதி அரேபியா அபாலிஷ்ட் இன் June 2025? ஜூன் 2025 சவுதி அரேபியா ஒரு திட்டத்தை அபாலிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் சிஸ்டம் டிட் சவுதி அரேபியா அபாலிஷ்ட் இன் June 2025 அஃபெக்டிங் ஓவர் 10 மில்லியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்? ஸோ கிட்டத்தட்ட 10 மில்லியன் மைக்ரண்ட் ஒர்க்கர் அஃபெக்ட் பண்ண ஒரு திட்டத்தை சவுதி அரேபியா ஒழிக்கிறாங்க. அது என்ன திட்டம்? ஆப்ஷன் ஏ விசா ஸ்பான்சர் சிஸ்டம், விசா அங்கீகார அமைப்பு, காஃப்லா சிஸ்டம், காஃப்லா அமைப்பு, கஃபாலா அமைப்பு, லேபர் கார்டு ஸ்கீம், இல்லை தொழிலாளர் அட்டை திட்டம், மைக்ரண்ட் ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதில் எந்த சிஸ்டத்தை சவுதி அரேபியா தடை பண்ணுறாங்க முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா கஃபாலா. ஸோ கஃபாலா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. இந்த கஃபாலா சிஸ்டத்தை கஃபாலா முறையை தான் சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க 2025 ஜூன் மாதத்துலேருந்து அஃபீஷியலாக என் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு யாராச்சும் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒரு நபர்கிட்ட ஒரு நபருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும். அவர் தான் ஃபுல்லாக ஒரு பொறுப்பு. அந்த நபர் வந்து நினச்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியும். இந்த மாதிரி நிறையா ஒரு கட்டுப்பாடான முறை இருக்குது. அதுக்கு பேர் தான் கஃபாலா முறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்னாகர் இனிஷியேட்டிவ் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி ஃபார் விச் குரூப்? ஆப்னாகர் திட்டம் யாருக்காக வசதியை வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ உமன் என்டர்பிரனர்ஸ், ஆப்ஷன் பி ரயில்வே ஸ்டாஃப், ஆப்ஷன் சி லாங் ஹால் ட்ரக் டிரைவர், ஆப்ஷன் டி ஸ்ட்ரீட் வெண்டர். ஸோ நம்முடைய மத்திய அரசாங்கம் ஆப்னாகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது யாருக்கான திட்டம்னா ஆப்ஷன் சி லாங் ஹால் ட்ரக் டிரைவர், தொலைதூர ட்ரக் ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு இல்லை டெல்லி இந்த மாதிரி ரொம்ப ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் ட்ரக் ஓட்டிட்டு போகிறாங்கல்ல, இந்த மாதிரியான நபர்கள் வந்து அங்கங்கே நேஷ்னல் ஹைவேல தங்கி அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு ஓய்வு இல்லத்துக்கு பேர் என்ன? ஆப்னாகர். ஆப்னாகர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அடுத்து ஹூ இஸ் தி ரிசிபியன்ட் ஆஃப் வைகோம் அவார்ட் இன் 2025? 2025ஆம் ஆண்டு வைகோம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? வைகோம் விருது அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மித்தாலி ராஜ், தேன்மொழி சவுந்தரராஜன், அஞ்சும் சோப்ரா, டி சுலன் கோசாமி. யாருக்கு வைகோம் அவார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை தமிழக அரசாங்கம் யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தேன்மொழி சவுந்தரராஜன். யார்?
தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிற இவங்களுக்கு தான் தமிழக அரசாங்கம் என்ன அவார்டு கொடுத்துருந்தாங்க, வைகோம் அவார்டு அப்படிங்கிற அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சமத்துவத்துக்கான ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து த ஆந்தம் ஆஃப் ஃபிட் செஸ் வேர்ல்டு கப் 2025 டைட்டில் வாட்? 2025 செஸ் உலகக்கோப்பை கீதத்தின் தலைப்பு என்ன? 2025ஆம் ஆண்டு செஸ்ஸுக்கான உலகக்கோப்பை போட்டி வந்து கோவாவில் தான் நடைபெற்றது. இந்த போட்டிக்கான டைட்டில் சாங் இருக்கு இல்லையா, இந்த சாங்குடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி. மைண்ட் மூவ், இட்ஸ் யுவர் மூவ், செக் இண்டியா, பவர் ஆஃப் செஸ். இதில் எது வந்து ஃபிட் செஸ் உலகக்கோப்பையுடைய சாங்குடைய கருப்பொருள் அப்படின்னா இட்ஸ் யுவர் மூவ். என்னது? இட்ஸ் யுவர் மூவ் அப்படிங்கிறது தான் ஃபிட் செஸ் உலகக்கோப்பையுடையது. ஸோ இந்த போட்டி வந்து முடிஞ்சிருச்சு. இந்த போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உஸ்பெகிஸ்தான். ஸோ இதில் வந்து உஸ்பெகிஸ்தானுடைய ஒரு பிளேயர், ஸோ ஜவாகிர் சின்ரோ அப்படிங்கிற இவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து ஹூ வான் த பிரசிடென்ட் எலெக்ஷன் இன் பொலிவியா? ரீசெண்டாக பொலிவியானுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. பொலிவியா நாட்டுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் வெற்றி பெற்றிருக்கா? ஆப்ஷன் ஏ எவோ மொரலஸ், ஆப்ஷன் பி லூயிஸ் ஆர்ஸ், ஆப்ஷன் சி குரோகா, ஆப்ஷன் டி ரோட்ரிகோ பாஸ். இதில் யார்? பொலிவியா. ஸோ பொலிவியா அப்படிங்கிற இந்த நாட்டுடைய அந்த பிரசிடென்ட் எது நாடு? பொலிவியானுடைய பிரசிடெண்ட்டாக யார் எலெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா ரோட்ரிகோ பாஸ் அப்படிங்கிற இவர் தான் பொலிவியா நாட்டுடைய பிரசிடென்ட். பொலிவியானுடைய பிரசிடென்ட் யார்? ரோட்ரிகோ பாஸ் தான் பொலிவியா நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இது எல்லாமே அக்டோபர் மாதத்துடைய முக்கியமான எம்சிக்யூஸ். ஸோ இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம் ஒரு தடவை. ஸோ நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி யாருக்கு, எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி IUCNல ரெட் ஸ்டாண்டர்ஸோட கேட்டகிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இருக்காங்க. அடுத்து வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 எந்த சிட்டியில் நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் தான் வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடக்க போகுது. அடுத்து பத்துகமா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் 2 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருந்தது. இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இது கர்நாடகாவில் ஒரே ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் தானே பத்துகம்மா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். அடுத்து விச் ஸ்டேட் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் பாலிசி? ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டு கேன்சர் கேருக்கான பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க? கேன்சர் கேர் பாலிசியை ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா பூட்டானும் கிராஸ் பார்டர் ரயில்வே லிங்க் வந்து போட்டிருந்தாங்க. எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் கோக்ரஜார் அப்படிங்கிற இடத்துல இருந்து பூட்டானில் கெலப்புவும், அதே மாதிரி பனார்ஹட் அப்படிங்கிற இடத்துல இருந்து சாம்சே அப்படிங்கிற இந்த 2 இடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவும் பூட்டானும் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோடைய ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. வாட் இஸ் த ரிவைஸ்டு DA அண்டு DR ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனுக்குமான DA/DR உடைய அந்த எக்ஸ்டெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 55 இருந்துச்சு. இப்போது DAவை 58% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா பலோட். ஸோ பலோட் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு மேரிடைம் சிமுலேஷன், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மேரிடைம் சிமுலேஷன் எங்கே தொடர்ந்து வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய AMET கேம்பஸில் தான் இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனியன் கேபினெட் ஆத்ம நிர்பர் பல்ஸ்க்கான அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஹெக்டேர் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா 370 lakh ஹெக்டேர் வந்து கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் வீரேந்திர வட்ஸ் அப்படிங்கிற இவரை எந்த அமைப்புடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா NCC நேஷ்னல் கேரட் கிராப் இருக்கு இல்லையா, இதோடைய தலைவராக யாரை? லெப்டினன்ட் ஜெனரல் விஜேந்திர வட்ஸ் அப்படிங்கிற இவர் வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து சென்னையோடைய லாங்கஸ்ட் ஃப்ளைஓவரை எந்த ஏரியாவில் தொடங்கினாங்க? சென்னையில் டி நகரில் தான் சென்னையோடைய மிகப்பெரிய ஃப்ளைஓவரை தொடங்கியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவருக்கு யாருடைய பேரை வச்சுருக்காங்க? அன்பழகன் அவர்களுடைய பேரை தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ஃப்ளைஓவர் தான் வந்து இந்த ஃப்ளைஓவர். அடுத்து வேர் வாஸ் த அமேசான் ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் டு ஸ்டடி ரெயின் ஃபாரஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு ஃபியூச்சர் சீ வாட்டர் லெவல்?
ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இது வந்து மனஸ், பிரேசிலில் மனஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, எப்படி ரெயின் ஃபாரஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்காக அமேசான் ஃபேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹூ சைன்டு SJ-100. SJ-100 அப்படிங்கிற இந்த ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட், இது 100 பேர் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. இதுக்காக எந்த கம்பெனி கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன், ரஷ்யாவுடைய UAC யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து ஐவரி கோஸ்ட் இருக்கு இல்லையா, ஐவரி கோஸ்டோடைய புதிய பிரசிடெண்ட்டாக யார் எலெக்ட் ஆயிருக்கா? ஆப்ஷன் டி, அல்சானே உவாதாரோ அப்படிங்கிற இவர் தான் ஐவரி கோஸ்ட் நாட்டுடைய புதிய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆயிருக்காரு. அடுத்து ஸ்ரீலங்கன் ஆத்தர் வான் த 2025 உர்சுலா கே லியூகுயின் பிரைஸ். உர்சுலா கே லியூகுயின் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸை ஜெயிச்ச ஸ்ரீலங்காவுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, வஜ்ராஜ் சந்திரசேகர். யார்? வஜ்ராஜ் சந்திரசேகர் அப்படிங்கிற இவர் தான் இந்த ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் கிரவுண்ட் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படிங்கிற இந்த பட்டத்தை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா. யார்? மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து குளோபல் ஃபயர் ப்ரூஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் படி இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க? இந்தியா வந்து 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா கொஸ்டின். ஸோ இந்தியா 4வது இடத்துல, முதல் இடத்துல USA, அடுத்து ரஷ்யா, 3வது சைனா, 4வது இந்தியா இருக்குது. என்ன இண்டெக்ஸில்? குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். அடுத்து இந்தியாவில் எந்த சிட்டி செகண்ட் முறையாக க்ளவுட் சீடிங் ட்ரையலில் எந்த சிட்டி பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லி தான் வந்து 2வது முறையாக இந்த க்ளவுட் சீடிங். ஸோ க்ளவுட் சீடிங் 2வது முறையாக யார் பண்ணியிருக்கா? டெல்லி தான் 2வது முறையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹூ வாஸ் எலெக்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் IUCN ஸ்பெஷல் ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன். IUCN ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா? ஆப்ஷன் ஏ, விவேக் மேனன் அவர்கள். விவேக் மேனன் அவர்கள் தான் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் கமிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கா. அடுத்து ஆஸ்த்ரா Mark 2 மிசைல் அப்படிங்கிற இந்த மிசைல் வந்து இவங்களுடைய இதோடைய ரேஞ்சை எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 மீட்டராக இருந்தது 200 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போது அதை 200 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டரை 200 கிலோமீட்டராக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு எலிமினேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. நவம்பர் 1, 2025 எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எண்ட் பண்ண இந்தியாவுடைய ஸ்டேட் எது அப்படின்னா கேரளா. ஸோ கேரளா தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ஃபுல்லாக எலிமினேட் பண்ண ஸ்டேட் அது கேரளா தான் வந்து எலிமினேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட்டு கேன்சர் கேருக்கான பாலிசியை கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து சவுதி அரேபியா என்ன சிஸ்டத்தை ரீசெண்டாக அபாலிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கஃபாலா அப்படிங்கிற ஒரு முறையை சவுதி அரேபியா ரீசெண்டாக அபாலிஷ் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஆப்நாகர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ், என்ன இனிஷியேட்டிவ்? ஆப்நாகர் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் யாருக்காக அப்படின்னா தொலைதூரத்தில் ட்ரக் ஓட்டிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ட்ரக் டிரைவருக்கான இனிஷியேட்டிவ் தானே ஆப்நாகர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் எஜுகேஷன் படி தேசிய கல்விக் கொள்கை 2020 முதல்ல நடைமுறைப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை முதல்ல நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வைகோம் அவார்டு 2025 வைகோம் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சும் சோப்ரா, தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிற இவங்களுக்கு தான் 2025 வைகோம் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. தென் ஃபிட் வேர்ல்டு கப்போடைய தீம் சாங் பேர் இட்ஸ் யுவர் மூவ் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம் சாங். ஓகேவா. இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.